வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகம, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. இன்றைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் நம்ம பைபிள்ல நம்ம பார்க்க போறோம். வேதாகமத்துல தேவனுக்கு சமமாக, தேவனுக்கு சரியாய் அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஆளு தான் யாரு? சர்ப்பம். இவனுடைய தோற்றம் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறது. இவனுடைய ஆளுகை பூமியிலே மாத்திரம் இருக்கும்படிக்கு தேவனால் தள்ளப்பட்ட ஆட்சி உள்ளவன், ஆளுகை உள்ளவன். பரலோகத்தில் இருந்த மேன்மையை விட்டுவிட்டு பூலோகத்தில் எப்படியாகிலும் தேவனுக்கு சமமாய் ஆளுகை ஏற்படுத்த வேண்டுமே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? ஆதி முதலாய் இம்மட்டுமாய் அவன் ஜனங்கள் மத்தியிலே அவன் கிரியை செய்து கொண்டு வருகிறான். இவனுக்கு தேவன் சர்ப்பம் என்று பெயரிட்டார். சர்ப்பம், சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஆழ்த்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்த்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏவாளும் சாத்தானும் அல்லது சர்ப்பமும் சந்திக்கும் பொழுது நாம் இப்ப பார்க்கிறதான சர்ப்பத்தினுடைய வடிவம் அப்போது இல்லை. இப்பொழுது இருக்கிற சர்ப்பத்தினுடைய சாயல் தேவனால் சபிக்கப்பட்ட சாயல். அங்கே கேருபீன்களை கொண்டு, சுடர்வொளி பட்டயத்தை கொண்டு, ஸ்தோத்திரம், ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கும்படிக்கு பயன்படுத்தினது போல ஏவாளும் ஆதாமும் ஏவாளும் ஏஞ்சலிக் பீயிங்கோட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அடிக்கடி ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் வந்து போய் அவர்களோடு பார்த்து சம்பாஷித்து அவர்களோடு ஐக்கியம் கொண்டு இப்படியாக கர்த்தர் உண்டாக்கின சிருஷ்டிகளையும் ஒன்றாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதன் மத்தியில சர்ப்பமானது என்ன செய்தது? ஒரு தேவதூதனை போல தன்னை காட்சி அளித்து மிகவும் அட்ராக்டிவாய் தன்னை நல்லவர்களைப் போல காண்பித்து ஏவாளை வஞ்சித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். அவன் ஒளியின் தூதனாக தன்னை வெளிப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பின்னாடி அதை பார்ப்போம். ஆகையால் சர்ப்பத்தினுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவக்கனியினுடைய நன்மையிலிருந்து மனுக்குலத்தை விடுதலை, ஸ்தோத்திரம், தடுப்பதும் பாதுகாப்பதுதான். மனிதன் நித்தியமாய் வாழ்வது எப்படி? தேவனுடைய மகிமையை மனுஷன் எப்படி கொண்டிருக்கலாம்? அவன் நித்திய உடன்படிக்கை எப்படி கொண்டிருக்கலாம்? ஜீவ விருட்சத்தை அவன் எப்படி புசிக்கலாம்? அதை அவனிடத்திலிருந்து எடுக்கும்படிக்கு பிசாசானவன் என்ன செய்தான்? ஏதேன் தோட்டத்தில் அவன் நுழைந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்ப்பமானது சர்ப்பத்தை குறித்து அல்லது பாம்பை குறித்து அல்லது பைத்தோன் என்று சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம், வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தி கிரேட் சர்பென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இவைகளை குறித்து ஆதியாகமத்தில் தெளிவாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வனாந்தரத்தில் இதை குறித்து தெளிவாக பேசப்படுகிறது. மாத்திரமல்ல, பார்வோன் ராஜாவனுடைய அரண்மனையில சர்ப்பத்தினுடைய வல்லமையும் ஆளுகை குறித்து பேசப்படுகிறது. இப்படியாக தொடர்ந்து தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், சங்கீத புஸ்தகத்தில் பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தை குறித்தும் ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். தொடர்ந்து வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல சர்ப்பத்தினுடைய முடிவு என்ன என்றும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. ஹல்லேலூயா. சர்ப்பத்துக்கு ஒரு நல்ல, அது சர்ப்பம் தந்திரசாலி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் ஒரு பெரிய முட்டாள். ஏனென்றால் அவனுடைய முடிவு எவ்வளவா இருக்கும் என்று அவனுக்கு அறியாமல் பூமியிலே ஜனங்களை அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் சர்ப்பத்தை நாம் ஒதுக்கி வைக்கவே முடியாது. வாட்ச்மேன் நீ என்கிற ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். சர்ப்பத்தை குறித்து, எதிராளியை குறித்து, நோ யுவர் எனிமி, உன்னுடைய சத்துருவை நீ புரிந்து கொள்.
தேவனை குறித்து நாம் எவ்வளவு அதிகமாக தியானிக்கிறோமோ அது போலவே சத்ருவும் நமக்கு விரோதமாக எப்படி எழும்பி ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்கிற அறிவு, நாலேஜ் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், சர்பெண்ட் இஸ் a very interesting character. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவனை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவனுடைய ஸ்டோரி. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், உலகத்திலேயே மானங்கட்ட பிறவி யாரு அப்படின்னு சொன்னா அவன்தான் சாத்தான், அவன்தான் சர்ப்பம். ஏனென்றால் எத்தனை முறை கர்த்தர் அவனை கடிந்து கொண்டாலும், எத்தனை முறை அவனை தேவன் ஜெயித்தாலும் அவன் என்ன செய்கிறான்? வெக்கத்தை விட்டு அவன் தன்னுடைய பொல்லாத கிரிகளை விட்டு திரும்பாமல் ஜனத்தின் மீது அவன் தலையை தூக்கி கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சர்பண்ட் இல்லை அல்லது சர்ப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கார்டன் ஆஃப் ஈடன் இல்லை, அந்த ஸ்டோரியே இல்லை. சர்பண்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா there is no story of salvation. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றோம், அவர் தீமையிலையும் ஒரு நன்மையை உண்டாக்குகிற கர்த்தர். பிசாசுக்கு தெரியாது. பிசாசு என்ன நினைச்சா, ஏவால ஒளிச்சா இதோட தேவனுடைய ஊழியமும் தரிசனமும் ஒளிது என்று நினைச்சான். ஆனால் அவன் வைத்த முடிவிலே தான் கர்த்தர் ஒரு பெரிய துவக்கத்தை தந்து மகிமையான தேசத்திற்கு கொண்டு போகத்தக்கதான ஒரு நீண்ட தரிசனத்தை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சில நேரங்கள் எடுத்து கொடுக்கறதே யாரு தான்? சாத்தான் தான். அவர் சும்மா சில நேரம் ஆண்டவர் சும்மா கூட இருப்பார். ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் ஒரு சில நான் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் சில நேரங்களில் சும்மா கூட இருப்பார். ஸ்தோத்திரம். யாராவது தவறு செய்கிறோம், அவங்க பிள்ளைங்க ஆண்டவருக்கு விரோதமாக போகிறாங்க, கத்தரை துக்கப்படுத்துகிறாங்கன்னா சில நேரம் சரி வருவான், எங்கே போவான் அப்படின்னு கொஞ்சம் தண்டிக்காம கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் தாமதம் பண்ணுவார் நியாய தீர்ப்புக்கு, ஆக்கினைக்கு. ஆனால் பிசாசு என்ன செய்வான்? அங்கே போய் நோண்டுவான். பாரு பாரு உன் பிள்ளைய பாரு, நீ நீதிபரர் ஆச்சே, நீ நித்திய தெய்வனாமே, நீர் எப்படி சும்மா இருக்கலாம், அவனை நீ எப்படி சும்மா விடலாம், அவன் பாவத்தில் இருக்கிறான்ல, நீரே தண்டிக்கலை, என்னை மட்டும் தண்டிச்சீரே, என்னை மட்டும் பரிசுத்த பூமியிலேருந்து வெளிநேற்றினீரே, என்னை மட்டும் சபித்தீரே என்று சொல்லி அவன் என்ன செய்வான்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்றது தேவனுக்கு மட்டும் இல்லை, நாம் அசுத்தமான கிரியை நடப்பிக்கும் பொழுது தேவனை குற்றம் சாட்டுவதற்கு சாத்தானுக்கு நாம் இடம் கொடாமல் இருப்பதே ஒரு பரிசுத்த வாழ்வு. அல்லேலூயா. உங்க பிள்ளைய பார்த்து தெருவில் யாராவது வழிபோக்கர்கள் பார்த்து பிள்ளையா வளர்த்துறதுக்குன்னு சொன்னோம்னா அதை விட ஒரு வேதனையான ஒரு சம்பவம் யாருக்குமே. பிசாசு அதைத்தான் செய்கிறான். அவன் அவ்வளவு தந்திரசாலி, அவ்வளவு கொடுமை உள்ளவனாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்பெண்ட் சாத்தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நினைக்கையில் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு பெரிய துவக்கத்தை வைத்தார். இப்பொழுதும் சத்துருவானவன் தேவன் உண்டாக்கின எல்லா ரட்சிப்பின் பாதைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஜனங்கள் கர்த்தரை காணக்கூடாதபடிக்கு, நித்திய ஜீவனை ருசிக்க கூடாதபடிக்கு, அவரிடத்தில் இருக்கிறதான நித்திய ஜீவ தண்ணீரை பருக கூடாதபடிக்கு, ஜனங்களை பட்டினியிலும் தாகத்திலும் பசியிலும் தரித்திரத்திலும் வியாதியிலும் மரண பீதியிலும் பாவத்திலும் அவன் ஓயாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இதில் எதிர்த்து நின்று ஜெயிக்கும்படிக்கு, யுத்தம் பண்ணும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தமது சொந்த இரத்தத்தினாலே பூமியிலே சபையை நிறுவினார். உலகத்தில் எப்பேற்பட்ட ராஜ்யங்களுக்கும் இந்த பிசாசு பயப்பட மாட்டான். ஆனால் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கு சத்துருவானவன் கீழ்ப்படுகிறான். சாத்தான் வாளை மடக்கி கொண்டு ஓடுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் வல்லமை வச்சிருக்கிறார். என்ன வல்ல தெரியுமா? உலகத்தையே ஆட்சி செய்கிறவனை ஆண்டு கொண்டு ஜெயிக்கத்தக்கதான அபிஷேகத்தையும் வல்லமையும் உனக்குள்ள வச்சிருக்கிறார்.
தேவ சபையே, உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. தேவ சபையே, உனக்கு ஒரு போராட்டம் உண்டு. தேவ சபையே, உனக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன்தான் ஆதி முதல் முடிவு பரிந்தும் ஜனங்களை மடிமைப்படுத்துகிற சாத்தானாகிய சர்ப்பம். சிலர் சர்ப்பத்தை படுக்கையில் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு செய்தி, ஒரு பெண் சர்ப்பத்தை திருமணம் செய்திருக்கிறார். ஒரு மனிதன் சர்ப்பத்தை வீட்டிலே வளர்த்து பிள்ளை போல வளர்க்கிறான். சர்ப்பத்தோடு சஞ்சரிக்கிறார்கள். சர்ப்பத்தை வீட்டிலே வளர்க்கிறார்கள். ஏனென்றால் சர்ப்பம் எவ்வளவு தீங்குங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாம் சர்ப்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவன் பூமியில் செய்கிறதான காரியங்கள் அப்படிப்பட்டவைகள். சர்ப்பம் ஒரு இடத்துல ஆளுகை இருக்கு அப்படின்னு சொன்னா, சாத்தானுடைய ஆளுகை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, அவன் ஜனங்களை என்ன செய்கிறான்? சர்ப்பத்தினுடைய கனவுகள், சர்ப்பத்தின் கனவு வழியாக ஜனங்களை தன்னை காண்பித்து பயமுறுத்தி அவர்களை கட்டுக்குள்ள வைக்கிறான். சர்ப்பத்தினுடைய ஸ்தோத்திரம் தன்மைகள், குணாதிசயங்களை ஜனங்களை வளர விடுகிறான். அவன் ஜனங்களுடைய எல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை அவன் கெடுக்கிறான். சர்ப்பம் ஆளுகிற எடுக்கிற இடத்துல மேரிட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். திருமண உறவுல, திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கும். சர்ப்பம் ஆளுகிற இடத்துல ஸ்தோத்திரம் மரணத்துக்கு எதுவான வியாதிகளை அவன் விதைக்கிறான். சர்ப்பம் ஆளுகை இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் கடினமாய், கசப்பாய், விசனமாய் இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் எல்லா தீங்கிக்கும் அடிமைப்பட்டு இருப்பார்கள். சர்ப்பனுடைய ஆளுகை இருக்கிற இடத்துல கசப்பு இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல பெரிய இழப்பு இருக்கும். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசினஸ்ல ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று ஸ்தோத்திரம் சம்பாதித்து சக்சஸ் என்கிற விளிம்புல வரும் பொழுது மேலிருந்து பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கும். பிசாசவானாகிய சர்ப்பம் ஆளுகை இருக்கிற இடத்துல ஒரு மனிதனும் தன்னால் எழும்பி ஒரு காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவர்களை முடக்கி போடுகிறான். சர்ப்பம் இருக்கிற இடத்துல தவறான உபதேசங்கள் இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல ஆலோசனைகள் இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல மனிதர்களுக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, பற்கடிப்பு உண்டாயிருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல மேனிபுலேஷன், தவறாய் பயன்படுத்துகிற காரியங்கள் இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் இச்சையின் கிரிகள் இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல பொய் இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல பொறாமை இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் வீண் பேச்சு இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல புலம்பல் இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல ஏமாற்று இருக்கும், தோல்வி இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல பிரிவினை இருக்கும். சர்ப்பம் இருக்கிற இடத்துல பீஸ், சந்தோஷம் இராதபடி மனிதனை ஸ்தோத்திரம் ஆழங்களிலே தள்ளி கட்டி தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அவன் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சர்ப்பத்தினால் அடிமைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்க்கப்படுவதும் வேண்டும் என்று சொல்லி நஸ்ரானிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனுடைய சகல கிரியைகளையும் அழித்து ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ப்பத்துக்கு ஹீப்ரு வேர்ல நாஹாஸ் என்று பெயர். நாஹாஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சர்ப்பத்தினுடைய பதம் நாஹாஸ். நாகாஸ் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, ஹிஸ்ஸிங் சவுண்ட் சாத்தானுக்கு உண்டு, சர்ப்பத்துக்கு உண்டு என்று சொல்லி அந்த பதத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மோசே வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி வைத்த அந்த வெண்கல பொருளுக்கு பேரு நாகாஸ் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாகாஸ் என்றால் ஸ்தோத்திரம் வெண்கலம் என்ற பொருளும் உண்டு.
நாகாஸ் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது, எல்லா இடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை வேதாகம புஸ்தகத்துல. பின்பு 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது இதே நாகாஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 11:1 யாராவது ஒருவர் சத்தமாக அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணோம், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை வர பண்ணுவதே நான் உன்னோட பண்ணும் உடன்படிக்கை. யாபேசின் மனுஷர்கள் நல்லா கவனிங்க, கில்கால் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, ஈஸ்ட் டோடன் பகுதியில் இருக்கிறாங்க. மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் நாட்டினுடைய விளிம்பில் இருக்கிற ஜனங்கள் தான் யாபேஸ். அம்மோனியர்கள் வந்து இஸ்ரவேலுக்குள்ள யுத்தம் பண்ண வந்தாங்கன்னா முதல்ல தாக்கத்திற்கு ஆளாக்குகிறவர்கள் யாருன்னா யாபேஸ் மனுஷர்கள். இவர்கள் பயந்து போய், எங்களை ஒன்றும் செய்யறாத, நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம், எங்களை ஒன்றும் செய்தார, நாங்கள் உங்களை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அம்மோனிய ராஜா, அவன் பேர் நாகாஸ். நாகாஸ் என்றால் என்னது? சர்ப்பம். அவன் என்ன சொல்கிறான்? உடன்படிக்கை உண்டு, கவலைப்படாத. என்ன உடன்படிக்கைன்னா, உன்னது வலது கண்ணை பிடுங்கி நான் உன்னை அடிமையாக்குவேன், அல்லது நான் உன்னது வலது கண்ணை பிடுங்கி நீ என்னை சேவிக்கணும். ஒரு அடிமையை வந்து 2 கண்ணையும் பிடுங்கினா ஒரு உதவியும் இல்லை. ஆனால் ஒரு கண்ணை, அதுவும் வலது கண்ணை பிடுங்கினால் என்ன செய்யலாம்? அவனை முற்றிலும் யுக யுகமாக அவனுடைய முடிவு பரிந்தம் அடிமைப்படுத்தலாம் என்று சொல்லி சர்ப்பத்தினுடைய வஞ்சகமான தந்திரத்தினாலே யாபேசின் மனுஷரோடு அவன் பேரம் பேசுகிறான். சர்ப்பம் எவ்வளவு தந்திரசாலின்னு சொன்னா, ஒரு போதும் நீ எழும்பக்கூடாதபடி உன்னை அடிமைத்தனத்துக்குள்ள நடத்துவது விரும்புவதே சர்ப்பத்தினுடைய எதிர்பார்ப்பு. அவன் ஒரு பாவத்தில் விழ வைக்கிறான் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் விட்டுருவான், பிசாசே விட்டுருவான். அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம், ஒன்றுமே நடக்காது. அப்பப்பைக்கு தேவன் தண்டிச்சா தண்டனை வாங்கினா நமக்கு பயம் இருக்கும், நம்ம பாவம் செய்ய மாட்டோம், பிசாசும் விட்டுருவான். ஆனால் எப்பொழுது நம்முடைய ஆத்மா நித்திய மரணத்துக்கு ஆயத்தமாகிறதோ அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நம்மை நிறுத்துவான். இவனுடைய தந்திரசாலினை நம்ம வலதுன்னு பிடுங்கிட்டா நீ வந்து முழுமையான பார்வை உனக்கு இருக்காது, சிந்தனை உனக்கு முழுமையான சிந்தனை இருக்காது, முழுமையான விடுதலை நீ ஒரு நாள் யோசிக்க மாட்ட. நான் யுத்தம் உன்னை வரும் பொழுது நான் எந்த பக்கத்தில் நான் உன்னை தாக்குகிறேன் என்று சொல்லி உன்னால கணிக்க முடியாது. ஏன்னா பாதி பார்வை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிசாசு வந்து முழுமையா உங்களை வந்து வேரோடெல்லாம் அழிக்க மாட்டான், குருடாக்குவான், பாதி குருடாக்குவான், ஒரு சோர்வை கொண்டு வருவான், பாதி நாலேஜ் ஆண்டவரை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் வசனத்தை பற்றியும் அறகுறைய வைத்து பிசாசு என்ன செய்கிறான்? ஆத்துமாவை அவன் சேதப்படுத்துகிறான். இதனால நீ தேவனையும் முழுமையாக பார்க்க முடியாது, உன்னுடைய சத்துருவையும் முழுமையாக பார்க்க முடியாது. நீ முழுவதுமாக சாத்தானுக்கு அடிமையாக்கப்படுவதே அவனுடைய தந்திரமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சர்ப்பம் இந்த பூமியில ஜனங்களை தேவனை காணக்கூடாதபடிக்கு, விடுதலையை பெறக்கூடாதபடிக்கு அநேக டிஸ்ட்ராக்ஷன் வைத்துக் கொண்டு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான். இயேசு வேணும்னு ஒரு மனுஷன் தெரிந்து கொள்வதற்கே தேவ கிருபை வேணும்.
உங்களுக்கு தேவனுடைய உதவி வேண்டும் என்கிற அறிவை பெறுவதே தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை. அதனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது ஒரு மனுஷனுடைய பிரயாசம் இல்லவே இல்லை. நம்மை விடுவிப்பதும் நம்ம ரட்சிப்பதும் நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுதந்திரிக்க வைப்பதற்கும் முக்கிய காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கும் பொழுது, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். He is looking very impressive. பாவங்கள் மனிதனுக்கு மிகவும் அட்ராக்டிவா இருக்கிறது. தீய கிரியைகள் மனிதனுக்கு தைரியத்தை தருகிறது. துன்மார்க்கமான ஜீவியம் மனிதனுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறது. உலகத்திலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சாதாரண மனிதனை அன்றி ஒரு வித்தியாசமான மனிதனை வாழ்வது அவனுக்கு அது பெருமை என்று இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. இது ஒளியின் தூதனுடைய வேஷம். உலகத்தில் anything that is attractive is serpent spirit அல்லது serpentine spirit. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருந்து எப்பவுமே அட்ராக்டிவா இருக்காது. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனீங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டரில் போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். நல்ல குழு குழுன்னு அழகா பூங்கொத்து டிவி போட்டு அங்கே ஹோம் தியேட்டர்லாம் வச்சு தந்தூரி சிக்கன்லாம் வச்சு கமகமன்னா இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் நடந்து வியாதி அல்லது ஆப்ரேஷன் நடந்து சக்சஸ் ஆகாம சாகிறதை விட பயந்து செத்தவங்க தான் அதிகம். ஆனா அது நல்லது, ஒரு மனிதனை ஜீவனை காப்பாற்றும். சில நேரங்களில் தேவனுடைய சத்தியம் உண்மை நமக்கு அட்ராக்டிவா இருக்கிறது, ஆனால் அது நமக்கு ஜீவன். ஆனால் உலகத்திலே நமக்கு கற்பிக்கிற எல்லா தீமையான காரியங்கள் நமக்கு அட்ராக்டிவா இருக்கும், சந்தோஷத்தை தருகிறதா இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு மரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மனித குலத்தை, உங்களை, உங்க வாழ்க்கையை அடிமைத்தனத்திலும் கசப்பிலும் வெறுப்பிலும் ஏன் நான் உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளுகிறதான வல்லமை கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் வாளை பிடிக்கிற தேவனுடைய கரம் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அமேசான் காடுகளில் சில சர்ப்பங்கள் இருக்கிறது. அதுகிட்ட மாட்டிட்டா ஒரு உயிரும் தப்பிக்கவே முடியாது, யாரும் காப்பாற்றவே முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையும் பிசாசு ஒருவனும் விடுவிக்க முடியாது. சில பெண்கள் சமுதாயத்தில் வாழ்க்கை கெடுத்து போடுகிற சில மிருகங்கள் இருக்கும் பொழுது ஒருவனும் இனி உன் வாழ்க்கையை கொடுக்க முடியாது, நீ வாழவே முடியாது என்று நிர்பந்தமான தள்ளுகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தலை தூக்க முடியாமல் உலகத்தில் வாழவே உனக்கு வாய்ப்பில்லை என்கிற நிலைமையில தள்ளப்படக்கூடிய சூழலில் பூமியிலே சத்துருவானவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஒருவனும் அடக்க முடியலையா? ஒருவனும் இந்த தீங்குக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியாதா? எத்தனை ஜனங்கள் இந்திய தேசத்தில் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறவர்களை, அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற சர்ப்பத்தை பிடிக்கிற தேவனுடைய கரம் உண்டு. அவனை பிடித்து அவனை முற்றிலும் சங்கிலினாலே கட்டும்படிக்கு
நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து பாதாளத்திலே தள்ளி அடைத்து. சர்ப்பத்தை குறித்து நீங்க ஒரு நாலேஜ், நல்ல ஒரு 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 அறிவு உங்களுக்கு இருக்கணும். சர்ப்பம் யாரு அப்படின்னா, ஆதியாம் 3ஆம் அதிகாரத்துல அவன் சபிக்கப்பட்டவன். நிறைய பேர் அதை தெய்வமா கொண்டாடுறாங்க. அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்று அதை தெய்வமா கொண்டாடுறாங்க. பாம்பை தெய்வமாய் கும்பிடுகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அதிலிடத்திலிருந்து ஒரு நன்மை வந்து விடாதா என்று சொல்லி. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, சர்ப்பம் சபிக்கப்பட்டவன், சாத்தான் சபிக்கப்பட்டவன். அவனுக்கும் மனித குலத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. ஆசீர்வாதத்தை தருவதை போல தந்து ஜனங்களை முற்றிலுமாய் அவன் அழிக்கிறான், பாதாளத்தில் தள்ளுகிறான். மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து பாதாளத்தை தள்ளிவிட வேண்டும் என்று அவன் நியாயம் தீர்க்கப்பட்டவன். இப்போ சர்ப்பத்தின் கிரியைகள் இருக்கிறது, அடிமைத்தனம் இருக்கு, வேதனைகள் இருக்கு, கண்ணீர் இருக்கு, யுத்தங்கள் இருக்கு. பகிங்கரமாய் நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம், 2 தேசத்தினுடைய அதிபதிகள் பேசுறாங்க, நீங்க யுத்தத்திற்கு 3வது உலக போருக்கு நீங்க வழிவகுக்கிறீங்க என்று பேசுறாங்க. 3ஆம் உலக யுத்தத்துக்கு தயாராக நான் இருக்கிறேன், நீரடியா என்கிற போட்டியில உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார், எங்களிடத்தில் இருக்கிற அணு ஆயுதங்களை கொண்டு 100 பூமியை தீக்கிரையாக்க முடியும் என்று சவால் விடுகிறார். சீனா தேசத்தின் அதிபதி, உன்னிடத்தில் என்ன, என்னிடத்தில் இருக்கிறது நான் காண்பிக்கவா, என்னுடைய பலம் என்று காண்பிக்கவா, எந்த போரா என்றாலும் பரவாயில்லை, ஸ்தோத்திரம், அது வர்த்தக போரா இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது யுத்தமா இருந்தாலும் பரவாயில்லை, நாங்களும் தயார். உலகத்தை ஜனங்களை அழிக்கும்படிக்கு சர்ப்பம் அவன் தன்னுடைய முழு வல்லமையினால் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சர்ப்பத்திற்கு ஒரு வல்லமையும் இல்லை. அவனை, பிசாசை, சாத்தானை தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே ஆணி அடித்து இயேசு கிறிஸ்து நிர்வாங்கமாய் நிர்கதியாய் தொங்கலங்க. சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை கர்த்தர் நிர்கதியாய் சிலுவையிலே தேவன் தோற்கடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் என்ன நினைச்சான், இயேசுவை காலி பண்ணா உலகத்தையே நம்ம ஆளுக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை நிர்வாணமாக்கினா, அவனை நிர்கதியாய் மாற்றினா, இந்த உலகத்தை நம்ம அடிமைப்படுத்தினான் பிசாசு நினைத்திருக்கும் பொழுது, சிலுவையிலே தொங்கின நிர்கதியாய் தொங்கினவர் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் அல்ல. உலகத்தை பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்தை பண்ணுவதற்கு கொண்டு வரும்படிக்கு தந்திரமாயிட்டு சாத்தானே அல்லவா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிர்கதியாய் தோற்கடித்தார். இந்த வல்லமைய இயேசு கிறிஸ்து, நான் போறேன், என்னை விட இன்னும் வல்லமையான கிரிகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு வல்லமையை தாரன்னு சொல்லி கர்த்தர் சபையை நிறுவினார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சர்ப்பம், சாத்தான், வஞ்சிக்கிற பொல்லாத ஆவி மனுக்குலத்தையே தனது ஆளுக்குள்ளே கொண்டு வரும் என்று அயராது உழைக்கிற விழுந்து போன தூதனானவன் அமெரிக்கா அதிபருக்கு பயப்பட மாட்டான், சீனா அதிபருக்கு பயப்பட மாட்டான், ரஷ்யா அதிபருக்கு பயப்பட மாட்டான், நம்ம ஆளு மோடி ஐயாவுக்கு பயப்பட மாட்டான். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வெளுக்கப்பட்ட பரிசுத்தத்தில் மீட்கப்பட்ட சபைக்கு சாத்தான் நடுங்குகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசானவனை ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நமக்கு நம்மை ஜெயிக்கிறதுல ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் விவாச கூட்டத்தில் சொன்னேன், சில பிசாசை வந்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ உபத்திரவம், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ போராட்டம்,
இவனை ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில கட்டி கொடுத்தீங்க, இவளை ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்தீங்க, இவளை முடியல சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஆண்டோட கேள்வி கேட்காதீங்க. சில நேரங்கள்ல இந்த பிசாசெல்லாம் நான் இறங்கி வந்து யுத்தம் பண்ணா என் மகிமைக்கே அது கணக்குறைவு, அதனால இந்த பிசாசெல்லாம் நீயே போதும். அல்லேலூயா. ஆமா, சில போராட்டங்களே ஜெயிக்கிறதுக்கு நீங்களே போதும். உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசமே போதும். ஏன்னா உங்களை சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்படிக்கு அல்லவா உங்களை நியமித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு இன்றும் யுத்தம் உண்டு. சர்ப்பத்துக்கு இன்னொரு பெயரிட்டு யோபு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 41வது அதிகாரத்துல 1வது வசனத்தை குறித்து வாசிப்போம். யோபு 41:1 சர்ப்பத்திற்கு இன்னொரு பெயர் பயன்படுத்தி அதனுடைய வல்லமையை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. லிவியேதான், லிவியேதான் அப்படி என்று சொல்லி சர்ப்பத்திற்கு இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை அடிமைப்படுத்துவதற்கு அவன் எவ்வளவு வல்லமையுள்ளவனாய் இருக்கிறான். வாசிக்கிறேன், கவனிங்க. 41வது அதிகாரம் யோபு புஸ்தகத்துல 1வது வசனத்திலிருந்து, லிவியாதானை தூண்டினால் பிடிக்க கூடுமோ, அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்க கூடுமோ, ஒருவனாலும் அவனை கட்ட முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு பிரஜை, வல்லமை உள்ள கிரீச்சர் தான் லிவியாதான் அல்லது சர்ப்பம். அதன் மூக்கை நாறு கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, குரட்டினால் அதன் தாடையை குத்தக்கூடுமோ, ஒருவனாலும் அவனை தீங்கு செய்ய முடியாது. அதை உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ, உன்கிட்ட வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ணுமா, உங்களோட பேசுற அளவுக்கு இருக்குமா? இல்ல இல்ல, அது மிகவும் வல்லமை உள்ளது. அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அடிமையாக்க கொள்வாயோ. ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் உள்ள எந்த வல்லமையும் அந்த லிவியாதான்ங்கிற சத்துருவை சாத்தானை ஆண்டு கொள்ள முடியாது. ஒரு குருவி விளையாடுகிறது போல நீ அதனோட விளையாடி அதை உன் பெண் மக்கள் இடையிலே கட்டி வைப்பாயோ? முடியாது. அது மிகவும் கொடியது. கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகள் பங்கிடுவார்களோ, அதை ஒருவனும் அதை கொண்டு பிசினஸும் பண்ண முடியாது. நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை வல்லைகளினாலும் எரிவாயோ, ஒரு வலையினாலும் ஒரு அம்புகளினாலும் அதை நீ ஜெயிக்க முடியவே முடியாது. அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள். அவனை சாத்தான் என்றாலே யுத்தம், லிவியாதான் என்றாலே யுத்தம், சர்ப்பம் என்றாலே யுத்தம். அவன் யுத்தத்திற்கென்றே விற்கப்பட்டவன், அதை ஒருவனும் செய்ய முடியாது. இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவா என்று சொல்லப்பட்ட லிவியாதான் என்ற மனுக்குலத்திற்கு மிகவும் வல்லமையான அந்த சர்ப்பத்தை சங்கீதம் 74:13 அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், தேவரீர் உமது வல்லமையினாலும் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தடைகளை உடைத்தீர். எந்த வல்லமை உங்களை ஆண்டு கொள்கிறதோ, எந்த வல்லமை உங்களை ஆட்கொள்கிறதோ, உங்களை ஆளுகை செய்கிறதோ, என்னால விடுவிக்க முடியல, என்னால சுயமாய் சிந்திக்க முடியல, வாழ முடியல என்ற நிர்பந்தமான சூழ்நிலையில சர்ப்பத்தின் வல்லமை இருக்குமேயானால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சர்ப்பத்தின் தலையை உடைப்பார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, you break the head of Leviathan in pieces. துண்டு துண்டாய் ஆக்கி போடுகிறேன். ஆமென் சொல்லுங்க. லிவியாதான குறித்து இன்னும் விளக்கி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அக்காலத்திலே கர்த்தர், வாசிங்களேன், ஏசாயா 27:1, கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பு, நல்லா கவனிங்க, நீண்ட பாம்பு, நீண்ட சர்ப்பம் அப்படின்னா பெனிட்ரேட்டிங் அத்தாரிட்டி. எங்க வேணாலும் பூந்துக்குவான், எங்க வேணாலும் வருவான், பூட்டின வீட்டுக்குள்ள வருவான். ஒரு மாசம் நீங்க பூட்டிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா
எவ்வளவுதான் பூட்டி இருந்தாலும் இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யும்? பூட்டின வீட்டுக்குள்ள வருவதற அளவுக்கு அவனுக்கு தந்திரமும் போக்கு உண்டு. எவ்வளவுதான் நமது வாழ்க்கையை பாதுகாத்தாலும், எவ்வளவுதான் நம்ம குடும்பத்தை பாதுகாத்தாலும், எவ்வளவுதான் நமது பிள்ளைகளை பாதுகாத்தாலும், எவ்வளவுதான் நம்முடைய வாலிப பிள்ளைகளை இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு பிசாசு வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி நாம் கண்ணமிட்டு அவர்களை பாதுகாத்து வந்தாலும், சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்கிறது? நீண்ட பாம்பு, அப்படின்னா பெனிட்ரேட்டிங் சர்பெண்ட், தந்திரமாய் எல்லா அடைப்புகளையும் தூர் வார்த்து திறப்பை உண்டாக்கி உள்ளே புகுகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகமம் 21 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல, 6 வசனத்துல அல்லது 21 அதிகாரத்துல இதுதான் நடந்தது. ஜனங்களுக்குள்ளே கொல்லிவாய் சர்ப்பங்கள் நுழைந்தன, நுழைந்து அநேகரை சாகடித்தன. தேவனுடைய ஜனத்துக்குள்ளே பிசாசானவன் சர்ப்பத்தை போல நுழைவான். பாம்பு நகரும் போது சத்தம் இருக்குமா? சத்தமே இருக்கு. பாம்பு உள்ள வருது, சத்தம் தெரியுமா? தெரியுமா? ஆனா சிலர் சொல்றாங்க, உண்மையா போய் தெரியல, ஆனா பாம்பிற்கு நில அதிர்வு தெரியும், ஒவ்வொரு மிருகங்கள் பக்கத்தில் வர்றது தெரியும், அதை கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது என்று சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் சர்ப்பம் ஊந்து வருகிறதை, குடும்பத்துக்குள்ள வருகிறதை, இருதயத்துக்குள்ள வருகிறதை, சிந்தனைக்குள்ள வருகிறதை, எப்பேற்பட்ட ஒரு வல்லமையான பாதுகாப்புல நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட்டாலும் உள்ள நுழைவதற்கு அவன் மிகவும் தந்திரமாய் வல்லமுள்ளவனாய் இருக்கிறான். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பம். கோணலான சர்ப்பம் அப்படின்னு சொன்னோம்னா crooked serpent அல்லது complicated serpent அல்லது not very clear. அதுதான் நம்ம பார்த்தோம். அம்மோனியர், நாகாசிங் அம்மோனியர் வலது கையன் கண்ணையன் புடுங்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பார்வையை மங்க பண்ணிட்டா நம்முடைய அடிமைத்தனம் என்ன என்ற அறிவு நமக்கு இராதபடி முற்றிலும் அவன் நம்மை அடிமைப்படுத்தலாம் என்பதற்காக. இந்த சர்ப்பத்தின் வல்லமை என்ன செய்கிறது? ஜனங்களை கண்களை குருடாக்குகிறான். கொஞ்சம் குழப்பிட்டா, சத்தியமா இருந்தாலும் சரி, குடும்ப காரியமா இருந்தாலும் சரி, குடும்பமா ஒரு நல்ல காரியத்தை நீங்க தீர்மானம் பண்றீங்க, ஒரு திருமண காரியமோ, வீடு கட்டுற காரியமோ, இடம் வாங்குற காரியமோ அப்படின்னு சொன்னா, யாராவது இந்த குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நல்லது. அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவங்க இல்லை, அவங்க மூலமா யாரு கிரியை செய்யறா? சர்ப்பம் கிரியை செய்யறான். கன்ஃபியூஷன், காம்ப்ளிகேட்டட். அநேக வாலிப பிள்ளைகளுடைய திருமணம் தள்ளி போறதுக்கு காரணமே, அப்பா வேண்டாம் பாரு, ஒரு நாள் அம்மா வேண்டாம் பாரு, இன்னொன்று தம்பி வேண்டாமா, இன்னும் அக்கா வேண்டாமா. இதெல்லாம் சரின்னு சொன்னா இந்த லூசு போனை போட்டு ஃப்ரெண்டுக்கு கேட்கும், இப்படி ஒரு மாப்பிள்ளை அனுப்புறேன், நீ ஓகே சொல்லு, நான் கெட்டிக்கிறேன். எனக்கு தெரியும், ஏம்மா எல்லாம் வேண்டான்ட்டாங்களே, நீ இல்லை எங்க ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்னு சொன்னாங்க பாஸ்டர், அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நாட் கிளியர், விஷன் இல்லை, விஷன் இல்லை. திருமண காரியங்கள்லாம் உடன்படிக்கையோடு கர்த்தர் தெளிவாய் காண்பிக்கிறவர். அதுல ரொம்ப வெரி சீரியஸ். God is very serious about it. பிசாசு என்ன செய்கிறான்? காம்ப்ளிகேட்டடா பண்றான். சினிமா மூலமா, சீரியல் மூலமா, வலைதளங்கள் மூலமா, பாட திட்டங்கள் மூலமா, சில ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ், மத போதனைகள் மூலமா, சில மார்க்கங்கள் பூமியில் இருக்கு. தெய்வத்துக்கே 2 பொண்டாட்டி அப்படின்னா நீ வீட்டில் நீ ஒருத்தன் கூட தான் இருக்கணும்னு சொன்னோம்னா அவன் கன்ஃபியூஷன் ஆக மாட்டானா? இதுதான் சர்ப்பத்தினுடைய வேலை. உங்க வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் தரிசனத்தையும் தெளிவா வைக்காதபடி உங்களை குழப்புவான். அவன் பெரிய குழப்புவாதி. ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 34 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பம் நமது சுவையான பதார்த்தங்களை தனது வயிற்றினால் நிரப்புகிறவன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான். எரேமியா 51:34. என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். நல்லா கவனிங்க, வசனம் சொல்கிறது, வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையான பதார்த்தங்களால் தன் வயிற்றை. ஆராதனை ஆரம்பிச்சிருந்து நானும் பார்க்கேன், சுவையான ஒரு சுவாசம் இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு, பசி தூண்டிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அம்மைச்சு ஏதாவது சமைச்சிருக்கான்னு சொல்லி எட்டி கூட போய் பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை. உங்களுக்கென்று தேவன் வைத்த சுவையான வாழ்க்கையை, உங்களுக்கென்று கர்த்தர் உண்டு பண்ணியதான சுவையான ரசத்தை, உனக்கென்று கர்த்தர் நியமித்ததான மேன்மையான நாமத்தை சத்துருவானவன் உன்னை விழுங்கி தன் வயிற்றை நிரப்புகிறான். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? எனக்கொன்று தேவன் தந்த மேன்மை விழுங்கின சர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு தந்த அதிகாரத்தின் பேர்ல நான் உன்னை சங்காரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உனக்குள்ள அநேக மேன்மைகளை சத்துருவான தன்னுடைய வயிற்றை நிரப்பி கொண்டிருக்கிறான். நீ இதுல விழிப்புணர்வனாய் இருந்து எழுந்து அவனை நீ ஜெயிப்பாயானா, கர்த்தர் உனக்கு தந்த பதார்த்தமான வாழ்க்கையை, சுவையான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தந்தருள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, வாசிங்க 12:9 வெளிப்படுத்தின விசேஷம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. போதும். தேவன் வந்து சர்ப்பம் 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 சொல்லிட்டு வராரு, வலு சர்ப்பம் வலு சர்ப்பம் சொல்லிக்கிட்டே வராரு, லிவேதான் சொல்லிக்கிட்டே வராரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரச்சீலையை மேலிருந்து கீழாக கிழித்து, இவன் தான் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் என்று நமது கண்களுக்கு காண்பித்து கொடுத்தா. அல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்றாங்க, பிசாசு சில நேரம் என் கண்ணுக்கு தெரியுது, நல்லது தானே, நல்லது தானே. யாரு பிசாசுன்னு சிலர் காமிச்சு கொடுப்பார், நல்லது தானே, அப்படித்தானே நம்ம ஜெயிக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன், டிசீவர். மோசம் போக்குறவன் டிசீவர், ஏமாற்றுகிறவன். நான் உனக்கு வாழ்க்கை தாரேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு அப்பா அம்மா முன்னிலை இல்லாம தனியா காட்டுக்குள்ள கூட்டு போய் ஒருத்தன் சொல்றானா, அவன் சர்ப்பம், அவன் வலு சர்ப்பம். He is a deceiver. நிறைய வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிறான், நிறைய வாலிப பிள்ளைகள் ஏமாந்து போகிறார்கள். பையனும் ஏமாந்து போறான், பொண்ணுங்களும் ஏமாந்து போறான். டிசீவர். சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாம்பு. வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட பாம்பு எங்க உள்ள பாம்பு? இது எங்க உள்ள பாம்பு? நீ ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் இருந்த பாம்பு, வலு சர்ப்பம், கிரேட் சர்பென்ட். கிரேட் சர்பென்ட் ஏன் வசனம் சொல்லுது? ஏன் கிரேட்?
God is great. ஏன் சாத்தா எப்படி கிரேட்? கர்த்தர் தானே பெரியவர், அவர் தானே வல்லமை உள்ளவர். நம்ம வசனம் சொல்லுகிறது சாத்தானோ வல்லமை உள்ளவர். எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. பவர்ஃபுல் கிரியேச்சர். நம்ம வாசித்தல 3ல வாசித்தோம்ல, அவன் ஸ்தோத்திரம் சர்ப்பமானது பூமி கர்த்தர் உண்டாக்கின சகல சிருஷ்டிகளிலும் மிகவும் தந்திரசாலி, வல்லமை உள்ளவர். Do not play with the serpent. பாம்போடு விளையாடாத, பாவத்தோடு விளையாடாத, உலக ஸ்தோத்திரம் சுகபோகமான வாழ்க்கையோடு விளையாடாத. நல்லா அனுபவிங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நல்லா சாப்பிடுங்க. வசதி இருந்துச்சுன்னா நல்ல நல்ல கார் வாங்குங்க, நல்ல வீடு, வசதி உள்ள வீடை நீங்க கெட்டுங்க, எல்லாமே நீங்க செய்யுங்க. வசதி இருந்துச்சுன்னா நல்ல பிள்ளைகளுக்கு கல்வி கொடுங்க, உயர்ந்த ஸ்தானத்துல வைங்க. எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் பயன்படுத்துங்க, சேர்த்து வைக்காதீங்க. திடீர்னு 3ஆம் உலக போர் வரும்னு சொல்றாங்க, எல்லாம் வம்பா போயிடும். இல்ல பாஸ்டர் நான் செலவழிஞ்சு மீதி இருக்குன்னு சொன்னா இங்க ஒரு காணிக்கை பெட்டி வேணும்னா இன்னும் பெருசா கூட ஆக்கிடலாம், கொண்டு வந்து போடுங்க. ஆனால் அதிலேயே நீங்க வாழ்ந்து விடாதிருங்கள். டிசீவர், பவர்ஃபுல் கிரியேச்சர், ஓல்டு சர்பெண்ட் அல்லது பழைய பாம்புன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நோயிங் எவ்ரிதிங் என்ற அர்த்தம். வாழ்க்கையின் அந்தரங்கத்தை தேவன் எப்படி அறிவாரோ அதே போல அந்தரங்கத்தை அறிந்த இன்னொரு ஆள் இருக்கான் அப்படின்னா அவன் வலு சர்ப்பம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேவன் கூட மறைப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை தாவீத செஞ்ச பாவத்தை நினைச்சிருந்தா கர்த்தர் மறைச்சிருக்கலாம். தாவீது செஞ்ச பாவத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? மறைச்சிருக்கலாம். ஒருவேளை சரி உடுப்பா மறைக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருந்தார்னா வலு சர்ப்பம் போய் என்ன செஞ்சிருக்கு? அந்த அந்த மேட்ரு இங்க எழுதும். அவ்வளவு நல்லவன் வலு சர்ப்பம். ஸ்தோத்திரம். நோயிங் எவ்ரிதிங். பழைய சர்ப்பம்னா எல்லாத்தையும் அறிந்தவன். இன்னொரு வெர்ஷன் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஆம்பிளிஃபைடு பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது ஏஜ் ஓல்டு சர்பெண்ட். அப்படி அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டூயிங் ஈவில். தீங்கு செய்கிறதுல தேறினவன். அவனை மாதிரி உலகத்துல யாரும் தீங்கு செய்யவே முடியாது. என்ன தீங்கு வேணாலும் செய்ய அவன் தயார். அவன் தேறின, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூயிங். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல சொல்லுகிறது ஏன்ஷியன்ட் சர்பெண்ட். ஏன்ஷியன்ட் சர்பெண்ட்னா from the beginning, தேவன் இருந்த காலம் முதல் அனாதி நாளிலிருந்து இன்றைக்கும் இருக்கிறவன் தான் சர்ப்பம், வலு சர்ப்பம். இவனை நீங்க ஜெயிக்க முடியுமா? இவனை ஜெயிக்க முடியுமா? ஒரு மனிதன் ஒரு வல்லமையும் ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் எவ்வளவு வஞ்சனைக்காரன் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை, நல்லா கவனிங்க, நதி போன்ற லைக் ரிவர் எங்க வந்துட்டான் அப்படின்னா சபைக்குள்ள வந்துட்டான். சபைக்குள்ள நதி போல அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா அப்பாடா எவ்வளவு ஆறுதலா இருக்குன்னு காம நேரத்திலேயே எழுப்பி விட்டுருவான். சின்ன வயசுல எனக்கு அனுபவம் உண்டு. இப்போ நான் யோசிக்கிறது உண்டு. ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிருப்பேன், போதும் 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 நீ ஜெபம் பண்ணிட்ட சந்தோஷமா இருக்குல்ல, போதும் போதும் எலும்பு எழுப்பி விட்டுருவான். சின்ன ஆசீர்வாதத்துல திருப்தி அடைய வைப்பான். டெம்பரவரி பிளெஸிங்ல உன்னை திருப்தி அடைய வச்சிருவான். நித்தியமான தரிசனத்தை உன்னை வழிவிலக பண்ணுவான். He is also working like Spirit of God. வெள்ளம், வாட்டர், தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவர். சில நேரங்களில் தேவனுடைய ஆவியானவரை போலவே என்ன செய்கிறான்? ஜனங்களை வஞ்சிக்கிறான்.
வாட்டர் சிம்பலைசஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவன் எதையெல்லாம் ஜனங்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்துகிறாரோ அவைகளெல்லாம் தோற்றமாய் சாத்தான் அவன் பயன்படுத்தி ஜனங்களை இன்றைக்கும் வஞ்சிக்கிறான். அதுதான் சர்ப்பத்தின் ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஏசாயா 51:9 வாசிக்கும் பொழுது, எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவா என்று சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாப் இங்க உள்ள வார்த்தை யோசுவால சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீனுடைய, அந்த ஸ்திரீ கிடையாது, பேர் அந்த ஸ்திரீனுடைய பேரு தான். அந்த பேரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சமுத்திரத்திலே இருக்கிறதான வல்லமை உள்ள ஒரு சர்ப்பத்தினுடைய பெயர் எகிப்து தேசத்துல பயன்படுத்தப்பட்ட பேர் தான் ராகாப். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, எருசலேமை பார்த்து சொல்லுகிறாரு, சபையை பார்த்து சொல்லுகிறாரு, எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே நீ கர்த்தருடைய புயம். நீ முந்தின நாட்களிலே பூர்வ தலைமுறையிலே நீ எழும்பி வரும் பொழுது செங்கடல் உனக்கு விரோதமாய் நிற்கையில் நீ பிளந்து கொண்டு உன்னை தடுக்கும்படிக்கு எகிப்திலே ஆண்டு கொண்டிருந்ததான சர்ப்பத்தின் வல்லமையை நீ தரித்து போட்டதை போல உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற வல்லு சர்ப்பத்தின் ஆவியை நீ துண்டித்து போடுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 7:12, யாத்திராகமம் 7:12 வாசிங்க. அவர்கள் ஒவ்வொருவருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. நல்லா கவனிங்க. எகிப்துக்கு போனுன்னு சொன்ன உடனே தேவன் மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. நான் போகிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு கேட்ட உடனே கர்த்தர் என்ன அடையாளம் கொடுத்தாரு? சர்ப்பத்தின் அடையாளம் தான் தந்தார். சர்ப்பத்தின் அடையாளம், வேற அடையாளமே இல்லையா உலகத்துல? ஏன்னா சர்ப்பந்தான் ஜனங்களை அடிமைப்படுத்துகிற வல்லமை. பார்வோனுடைய அவனுடைய கோட்ல நின்ன உடனே கர்த்தர் தான் சொல்றாரு அப்படின்னு அடையாளம் கட்ட உடனே ஆரோன் கீழே போடுறான், பம்பா மாறிடுச்சு. உடனே எகிப்தின் மந்திரவாதிகளை கூப்பிட்டு எகிப்தின் ராஜா பார்வோன் என்ன சொல்றான், என்ன செய்யறான்? அவனும் என்ன செய்யலாம்? சர்ப்பங்களை கொண்டு வந்து போடுறான். ஆனால் நல்லா வாசிங்க, ஆரோனுடைய கோலோ அவருடைய கோலை விழுங்கிட்டு. The church of God, தேவனுடைய சபை உலகத்திலே சகல ஜனங்களையும் அடிமைப்படுத்தி வஞ்சித்து வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானாகிய வலு சர்ப்பத்தை விழுங்கி போடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் கருத்தில் ஆரோனின் கோல் இருக்கு. நீ தைரியமா பார்வோனை சந்திக்க போலாம். நீ தைரியமா எகிப்துக்குள்ள போலாம். நீ தைரியமா இந்த உலகத்துல நீ வாழலாம். இந்த உலகத்துல எந்த சவால்களை நீ சந்திக்கலாம். இந்த உலகத்துல எந்த எப்பேற்பட்ட சாத்தானியமான சதிகளை நீ மேற்கொள்ளலாம். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளலாம். அந்தகார சக்திகளை மேற்கொள்ளலாம். வானமனுடைய பொல்லாத சேனையில் உண்டாக்கப்பட்ட தந்திரங்களை நீ ஜெயிக்கலாம். காரணம், கர்த்தர் உன்னிடத்தில் தந்தது ஆரோனின் கோல். இந்த கோல் தான் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறதான அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகல சர்ப்பத்தையும் விழுங்க கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்தினுடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்ளும் உங்களுக்கு
அதிகாரம் கொடுக்கிறேன். ஆகையால் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே சர்ப்பத்தின் வல்லமையை முழுவதுமாய் உறிந்து கொள்வதற்கும் பிசாசினுடைய வல்லமையை முழுவதுமாய் அழிக்கும்படிக்கும் அவனுடைய தலையை நசுக்கும்படிக்கும் எப்படி மரத்திலே அவர் தூக்கப்பட்டு சாத்தானை வெளியிலங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தாரோ, கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ சபையும் வலு சர்ப்பத்தின் வல்லமையை ஜெயிக்கத்தக்க, வலு சர்ப்பத்தின் கிரியை அழிக்கத்தக்கதான ஆறின் கோலாகிய அதிகாரத்தை, அவருடைய புத்திரரின் அதிகாரத்தை, அவருடைய ஆசாரியரின் அதிகாரத்தை, அவரை பின்பற்றுகிற சீஷரின் அதிகாரத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கிறார். ஆகையால் நாமும் ஜெயிப்போம். நம்ம அவர் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் கிரிகள் அழிக்கும்படிக்கு கர்த்தர் சபையை பூமியிலே உண்டாக்கினார். இனி பூமியில எந்த வல்லமையும் கிரியை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. உலக மனத்தையும் மோசம் போக்குகிறவன், உலக மனைத்தையும் நிர்மூலமாக்குகிறவன், உலக மனைத்தையும் வஞ்சிக்கிறவன், உலக மனைத்தையும் ஏமாற்றுகிறவன் அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறார். அவனுடைய சகல வல்லமைகளும் இனி நம்முடைய குடும்பத்தை ஆகிலும், நம்முடைய எல்லையாகிலும், நம்முடைய சந்ததியாகிலும், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஆகிலும் அவனுடைய ஒவ்வொரு தந்திரங்களும் பலிக்காதபடி இதோ கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையாய் அழிப்பாராக. கரங்களை தட்டி ஆவியிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஷபரி கராதினமா, சாத்தானே மின்னலை போல வானத்திலிருந்து விலக்கண்டு அவருடைய சகல வல்லமைகளும் மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று நஸ்ரேனாகிய இயேசு தந்திருக்கிறார். ஷபரி கராதினமா. எல்லாம் ஜெபிங்க, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற, ஊழியத்துக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற, இந்த எல்லையிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற, எனது சந்ததியிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் சாபத்தீடான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கிறேன். ஜோமனு ஜோமனு ஜோமனு. இனி உன்னால முடியாது, இனி உன்னால முடியாது, இனி போதும், என் வாழ்க்கை தொடர முடியாது, உன் படிப்பு அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன் உறவு அவ்வளவுதான் என்று முடிக்க வைக்கப்பட்ட வஞ்சிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுட்டரிக்கிறோம். டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிமா ஷக்கரா தினமா ரிமனா. சாத்தானையும் சர்ப்பத்தையும் அதனுடைய சகல வல்லமையையும் அழிக்கத்தக்கதான அதிகாரம் கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். தடை செய்யப்பட்ட நன்மைகள், சர்ப்பத்தினால் தடை செய்யப்பட்ட நன்மைகள், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மீறுதல்களினாலும் தடை செய்யப்பட்ட நன்மைகளை இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது தடைகளை தகர்த்து ஆதியிலே நீ கொண்டிருந்த வல்லமையோடு எலும்பு 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 எலும்பு. சியோனே எலும்பு, எருசலேமே எலும்பு. பூர்வ காலங்களிலே எகிப்தியரின் சர்ப்பத்தை விழுங்கப்பட்டதை போல, பார்வோனின் வல்லமையை விழுங்கி போட்டதை போல, செங்கடலிலே உனக்கு விரோதமாய் நின்றதான சர்ப்பத்தின் வல்லமையை நீ துண்டாக்கப்பட்டதை போல இப்பொழுது ஜெயத்தை எடுப்பாயாக. ஓ ஹோ 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 ஹோ. Hallelujah, hallelujah. Jesus. சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோ, நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம், நித்தம் நித்தம் நாம் கரங்களை தட்டி பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு
ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் காட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனித சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனித சபையிலே. துதி பலி எழும்பட்டும், ஜெய கொடி பறக்கட்டும். ஆமென். துதி பலி எழும்பட்டும், ஜெய கொடி பறக்கட்டும். எழுப்புதல் தேசத்து பொழுது போல் உதித்தது சபையிலே. எழுப்புதல் சபையிலே பொழுது போல் உதித்தது. சொல்லுங்க குடும்பத்து. எழுப்புதல் குடும்பத்து பொழுது போல் உதித்தது வாழ்க்கையிலே. எழுப்புதல் வாழ்க்கையில் பொழுது போல் உதித்தது. சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் மனமான போது மறைந்தே நானே. சேகரமனது மனகரமனா தேவனே தோரோரோ மனனே கனே தேரி கரதனே. நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி. ராஜா இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ஓஹோ, கர்த்தரை உயர்த்தும் பாடு வாயில் இருக்கட்டும். கர்த்தரை உயர்த்தும் பாடு வாயில் இருக்கட்டும். வசனம் என்ற போர்வா கையிலே இருக்கட்டும். வசனம் என்ற போர்வா கையிலே. எழுப்புதல் எழுப்புதல் தேசத்து பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் சபையிலே. சொல்லுங்க சபையிலே. எழுப்புதல் சபையிலே. எழுப்புதல் சபையிலே பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் சபையிலே. மனமருகா குடும்பத்துல, உன் குடும்பத்துல எழுப்புதல் குடும்பத்து பொழுது போல் மனமனை கொருது வாழ்க்கையில. எழுப்புதல் வாழ்க்கையில பொழுது போல் என் வாழ்க்கையில. எழுப்புதல் வாழ்க்கையில. மனனா நீ மன சக்கரமா மனகத ரகதர மனக்கா நீ மனகத ரோபரக தெரினே மாரா மனகா கர்தேகே ஓனே காரானி நேமோ. பொழுது போல் ஒரு பொழுது போல் ஒரு துளி, ஒரு பச்சை துளி, ஒரு பச்சை துளி, ஒரு பச்சை துளி ஆரோடி கோலை துளிக்க செய்தது போல இப்பொழுது சபையிலே ஒரு எழுப்புதல் துளி அக்னி. கரைகளை தட்டி ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து. ராஜா இயேசு ஜீவிக்கிறார், ராஜா இயேசு ஜீவிக்கிறார். சிலுவையிலே அலங்கோலமாய் தொங்கினவர் எங்களது ராஜாவாதி ராஜாவாக இயேசு அல்ல, இதோ ஆதி முதலாய் இருக்கிற சர்ப்பம். ஓ மரமன கராதினா மன கராதினாமா. டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ் பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமையை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஃபயர், ஃபயர் by the name of Jesus, fire by Jesus, fire by the name of Jesus, fire by the name of Jesus, fire by the name of Jesus. ரிபரகரதினா மஷெகரோ ரிபரதினாமா. சர்ப்பத்தின் ஆவியே, அடிமைத்தனத்தின் ஆவியே, பொல்லாத ஆவியே, பலவீனப்படுத்துகிற ஆவியே, மரணத்துக்கான பாவத்தை கொண்டு வருகிற ஆவியே, மரணத்துக்கு வியாதியை கொண்டு வருகிற ஆவியே, fire upon you,
அக்னி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதுவரை நீ பெற்றிராத ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருகிறார். இதுவரை நீ சுதந்திரிக்கிறாத கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணின சுவையான பதார்த்தத்தை இதோ சர்ப்பத்தின் வல்லமை அழித்து உனக்கு உன் சந்ததிக்கும் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி குரல் கேட்கட்டும், வெற்றி குரல் கேட்கட்டும், வெற்றி குரல் கேட்கட்டும். சபையில வெற்றி குரல் கேட்கட்டும், வெற்றி குரல் கேட்கட்டும். ஜெய துணி கேட்கட்டும். யோ ராமா நகதனே ரிமா நகதரதியனமா. ஜெய துணி, வெற்றியின் குரல். ரிலீஸ், டெலிவரன்ஸ், விடுதலை, ஆரோக்கியம், சுகம், சமாதானம், நித்திய பேரின்பம் இதோ நீதிமான சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீதிமானின் கூடாரத்தில் நித்திய சமாதானம் தங்கும். நீதிமானின் சிரசிலே நித்திய சமாதானம் தங்கும். கசப்பான உனது வாழ்க்கையை சுவையான பதார்த்தங்களாய் நிரப்புகிற கர்த்தருடைய ஆவியானவருக்கு உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஓஹோ மரமனகதன மாஷெகோதரு. பரலோக பிதாவே, பரிசுத்த நாமத்துக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி முதலாய் எங்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கு எங்களை பின்தொடர்ந்து வருகிற வலு சர்ப்பத்தின் தலையை நீ நசுக்கினீரே. அவனுடைய முகத்திரையை கிழித்தீரே, ஜெயித்தீரே, ஜெயம் தந்தீரே, விடுதலை தந்தீரே, ரட்சித்தீரே. உன்னதங்களிலே எங்களை உட்கார செய்தீரே. உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்ற யாவர் மீதும் பூரண சமாதானம், பூரண விடுதலை, பூரண ரட்சிப்பு உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தாவே, வார நாட்களில் உமது பிள்ளைகள் நடந்து போகிற எல்லா பாதைகளையும் நீங்க இருந்து நடத்துங்கப்பா. பாதம் கல்லில் படலாம் பாதுகாக்கிறவரே. ஆண்டவரே, இரவும் பகலும் எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கிறவரே. தமது சமாதானத்தினால் சபையை நிரப்புகிறவரே, காயங்களை ஆற்றுகிறவரே, பலப்படுத்துகிறவரே, உயிர்ப்பிக்கிறவரே, முழுமையாய் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே முதல் முறையாய் வந்த யாவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறட்டும். அவங்க வாழ்க்கையில் இந்த வாரத்தில் அவர்கள் கர்த்தர் தெய்வம் என்று அறிந்து கொள்வார்களாக. அவங்க கண்கள் திறக்கப்படுவதாக, சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. ஆண்டவரே, உலகத்தினுடைய சாத்தானை முற்றிலுமாய் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும்படி, திராணி உள்ளவர்களாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழும் வருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னிணைக்குமும் நாம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பிறந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.